இந்த நிலைமை நம்ம நாட்டுக்கு விரைவில் வரப்போகுது. அப்ப என்ன செய்யறது? அப்ப இந்த ஜனங்கள் திருந்தவே மாட்டீங்களா? இப்படியேதான் இருப்பீங்களா? திருந்துறது நாம தான் திருந்துறோம். இன்னொருத்தர் வந்து திருத்தி விடுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. திருத்துறாங்க. சொல்ல போனா இன்னைக்கு சொல்ல போனா சீமான் திருத்தத்தான் செய்யறான். எல்லாத்தையும் கத்துறான், கதறான், அழுகுறான், புலம்புறான். நம்ம திருந்துறோமா? திருந்தல. இல்ல இப்ப தண்ணி கொண்டு வாப்பா. புரியுதா? நம்ம தான் திருந்தணும். நம்ம திருந்தினாதான் உனக்கு பின்னாடி வர்ற வாரிசுகள் பிள்ளைங்களுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு உருவாக்கி வச்சு ஏதோ அதுங்களை வழிமுறையை காட்டி கொடுக்க முடியும். நாமளும் ஏதோ இப்படித்தான் அப்படி இருக்கிறவங்க இருந்துட்டு போவோம்னு நினைச்சா அது இதை விட மோசமாயிரும்ல. சொல்லுங்க பார்ப்போம். டிஎம்கே வந்துச்சுப்பா, மகளிர் குழுவை உருவாக்குச்சு இல்லையா? அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா உருவாக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? உருவாக்கி எல்லாருக்கும் லோன் கொடுத்து முன்னேற்றிடுவோம்னு சொன்னாங்க இல்லையா? இப்ப ஜெயலலிதா அங்கிட்டு அந்த அம்மா ஒரு 10 வருஷம் இருந்து, எடப்பாடி ஒரு 4 வருஷம் இருந்தா 14. இப்போ இந்த ஆள் 5 நிமிஷம் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. இந்த 20 வருஷத்துல மகளிர் குழுவுல லோன் எடுத்து எவ்வளவு பேரு சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் சுகமா வாழ்றாங்கன்னு பார்வைக்கு வேணா தெரியலாம். அப்படியெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. தெரிஞ்சுக்கோ. அவங்களுக்கும் மொல்ல இருக்கும். வெளியில வேணா காட்டிக்கிறாம இருக்கலாம். அதுக்கு பிறகு என்ன அர்த்தம் இருக்குது? அது என்னைக்குனாலும் ஒரு நாள் சிக்கல் தானே. புரியுதா? அப்போ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் நமக்கு வந்து மகளிர் குழு உருவாக்கிருச்சு, நம்மளுக்கு தொழில் வளர்ச்சிக்கு கொடுக்குது லோனுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது இல்ல. நான் என்ன சொல்றேன்னா அது இல்ல. கவர்மெண்ட்டுக்கு வந்து சுய உதவி குழுன்னு உருவாக்குனதுக்கு அப்புறம் தானே பிரைவேட் குழு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி கிடையாது இல்ல. அதுக்கு முன்னாடி வார வெட்டி, தென்னை வெட்டி இப்படி வேணா இருந்துச்சு. என்ன சாமி? பைனான்ஸ் தான் இருந்துச்சு. குழுன்னு வரல. இல்ல இவங்க உருவாக்குறத வச்சுதானே அவன் வந்தான், பெர்மிட் எடுத்துக்கிட்டு வந்தான். அப்போ இதுல இருந்து என்ன? நம்மளை வந்து எந்திரிச்சு நிமிர்ந்து நடக்க கூடாது. குனிஞ்சுக்கிட்டே போகணும், குனிஞ்சுக்கிட்டே வரணும். இது அரசாங்கமும் அப்படித்தான் நினைக்குது, பெரு முதலாளிகளும் அப்படித்தான் நினைக்கிறாங்க, கார்பரேட் கம்பெனிக்காரனும் அப்படித்தான் நினைக்கிறான். இன்னைக்கு வரக்கூடிய நான் இந்தியாவே நட்டுக்கு நிறுத்த போறோம்னு சொல்ற மோடி கவர்மெண்ட் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இது எல்லாரும் ஏத்துக்கிட்டோம்ல. அப்படின்னா ஏத்துக்கிட்டு போய்தான் இன்னைக்கு நம்ம நாசமா போய்கிட்டு இருக்கோம். புரிஞ்சதை நான் சொல்றது? அப்ப இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறாம நம்ம வந்து எப்படி வந்த போன போக்குல இப்படி எல்லாம் வந்து நம்ம வந்து அது சரியான முடிவு எடுக்கலன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு இல்லம்மா, இந்த சேலையோ இந்த ட்ரெஸ்ஸோ ஒரு ஜவுளி கடைக்கு போறேன், அவன் அப்படி எடுத்து போட்டவன்னு அப்படி தூக்கிட்டா வந்துற. எத்தனை விரிச்சு பார்க்க, எத்தனை பிடிச்சு பார்க்க, கசக்கி பார்க்க, எல்லாம் பார்த்துட்டு கடைசியில பார்த்தா உப்புக்களுக்கு குப்பை துணி எடுத்துட்டு கையில எடுத்துட்டு வருவீங்க. நல்ல துணியெல்லாம் ஒதுக்கி தள்ளிடுவீங்க. அந்த லைட்டுக்கு பளிச்சுன்னு எது தெரியுதோ அதை தூக்கி மடிச்சு வச்சுட்டு வருவீங்க இல்லையா? அது மாதிரிதான் இப்ப நீங்க ஓட்டு போடுற லட்சணமும் இருக்கு. புரியுதா? ஓட்டுங்கிறது வந்து மிகப்பெரிய ஆயுதம்மா. ஆமா, அணுகுண்டை விட மீறின ஆயுதம் ஒரு ஓட்டு. அதை சரியான முறையில நம்ம எல்லாரும் செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னா சரியான கவர்மெண்ட் வரும்ல. புரியுதா? அதை விட்டு அவன் அதை தாரான், இவன் இதை தாரான், அவன் அதை சொல்லியிருக்கான், இவன் இதை சொல்லல, இவன் இதை செய்வான் அதை செய்வான்னா எவனும் செய்ய போறது கிடையாதுல்ல. இப்ப போன பீரியடே கூட வச்சுக்கிருவோமே, ஸ்டாலின் கிட்டத்தட்ட ஒரு 500 வாக்குறுதி கொடுத்தாரு. 500 செய்ய முடிஞ்சதா? 100 160 என்னமோ தான் செஞ்சிருக்காங்க. மீதி எல்லாம் செய்ய முடியல. காரணம் என்ன? அதுக்கு பண்டு கிடையாது.
காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. சுத்தமா இருக்கிறத வச்சு சமாளிக்கணும்னா இப்ப அதுக்கு தான் 5 லட்சம் கோடி கடனை வாங்கி நமக்கு பூரா இலவசம் போட்டு கொடுத்துறாங்க. புரியுதா? இதே இலவசத்தை நிறுத்திட்டு ஒரு தாலுகா ரீதியா நல்ல ஒரு தொழில் வளத்தை உருவாக்கலாம், மாவட்ட ரீதியா உருவாக்கலாம். அதுல ஒரு குடும்பத்துல அவனுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை கொடுத்து அந்த வேலையை செய்ய சொன்னா அவன் சம்பளம் 10,000மோ 20,000மோ வாங்க போறான். வீட்டுல 4 பேர் வேலை பார்த்தா 4 2 80,000 வாங்க போறாங்க. அவன் நினைச்ச பொருளை வாங்கிட்டு போறான். இதுல இவங்க கொடுத்துதான் நம்ம பொருள் வாங்கணும்னா நம்மளை பெத்து போட்டு வச்சிருக்காங்க. நம்ம அப்படி சிந்திக்கல. இல்ல அதுல ஒருத்தன் அவன் தாய் மாமமுங்க, இவன் கூட பிறந்தவங்க. ஓ, தாய் மாமன்னு சொன்னதுனாலதான் எல்லாரும் எல்லாத்துக்கும் சரியாயிட்டாங்களோ? தாய் மாமன் சீர் கொடுக்க போறாங்களாம். சீரு எல்லாம் இருக்குமா? எப்படி நீங்க எல்லாம் என்ன செய்ய போறீங்கன்னு தெரியல. கொஞ்ச நாளில் நானும் அரசியல்வாதி ஆயிரும் நினைக்கிறேன். அங்க இருந்துதான் இங்க வந்தோம், மறுபடியும் இங்க இருந்து அங்க போவான்னு யோசிக்கணும்னு. என்னை பொறுத்தளவுல முழுக்க முழுக்க என்னுடைய எண்ணம் எல்லாம் சீமா மேலதான் இருக்கு. இந்த 5 வருஷமா. ஆமா, காலக்கீழ இருக்கு. சரியா? ஏன்னா எனக்கு அது பிடிச்சிருக்கு. நான் ஏற்கனவே சின்ன பிள்ளையில இருந்து கம்யூனிஸ்ட் தீவிரவாதி. அத இப்ப கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை யாரு பேசுறான்னா சீமான் தான் பேசுறான். கம்யூனிஸ்ட் கொள்கை அதுதான் சாமி. நாங்க கம்யூனிஸ்ட்ல இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்த கொள்கையெல்லாம் அதுதான். இன்னைக்கு அந்த கொள்கையை யாரு பேசுறான்னு சீமா தான் பேசுறாரு. இவங்க பேசல. ஆமா, அதனால நமக்கு ரைட். இதுக்கு நெசமா சொல்றேன் தாயி, இந்த எலெக்ஷன் அறிவிச்ச நாள்ல இருந்து பிரச்சாரம் நாமினேஷன் வாபஸ் வாங்கினாங்கல்ல, அதுல இருந்து தேர்தல் வரைக்கும் நான் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் சீமானுக்காக நான் என்னுடைய உழைப்பு உழைச்சிருக்கேன். ஆன்மீகத்துல அவன் ஜெயிக்கிறான் தோக்குறாங்கிறதுல அவன் ஒண்ணு ஜெயிக்கணும், இல்லை அப்படின்னா சரியான எதிர் அணையில அவன் நிக்கணும். என்னுடைய கணக்கு ஒரு 6 சீட்டு அவன் வருவான் அப்படிங்கிற கணக்கு வச்சிருக்கேன் நான். சீமா ஒரு 6 எம்எல்ஏ ஜெயிப்பாங்க இந்த தடவை அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். ஜெயிக்கணும் அப்படிங்கிற இதுலயும் நான் என்னால முடிஞ்ச முயற்சியை பண்ணி இருக்கிறேன். நாட்டுக்கு நல்லது செய்யறவனத்தானே நம்ம எதிர்பார்க்க முடியும். ஏன்